வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th இங்கிலீஷ் ஒர்க் புக் மாடியூல் 1 மை நியூ வேர்ல்டு ஒர்க் புக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1.1 ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரோட நேம் நம்ம எழுத போகிறோம். ஆன்சர் பார்க்கலாம். தென் இதோட நேம்ஸ் எழுதணும். ஆன்சர். Next 1.2 write any 3 words using the first letter of the picture கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ இங்கே பென் இருக்குது. ஸோ பீல ஆரம்பிக்கிற எனி 3 words நம்ம எழுதணும். ஆன்சர் பார்த்துலாம். தென் கேட் கைட். ஸோ கேட்டு சி கைட்டு கே அதில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எழுதிடலாம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற எனி வேர்டு நம்ம எழுதிக்கலாம். தென் 1.3 ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு பிக்சருக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதிக்க போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். இது மாதிரி நம்மளோட ஓன் தாட். தென் fill in the blanks with the correct word கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிவிட்டு அந்த பிளாங்க்ஸில் வந்து மேலே இருக்க பிக்சரில் இருந்து சூஸ் பண்ணி அதோட நேம் எழுதணும். ஆன்சர் பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ரோஸ் பிளான்ட்டுன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். தென் டிக் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர் அண்ட் ரைட் இட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பிக்சரோட நேமையும் டிக் போட்டு அதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரீட் அண்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வேர்ட்ஸ் இருக்குது, ரைட் சைடு அதுக்குரியது இருக்குது. நம்ம வாசித்து பார்த்து மேட்ச் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். தென் 1.7 ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்க்குரிய பிக்சருக்குரிய சென்டென்ஸ் எதுன்னு பார்த்து நம்ம டிக் போட போகிறோம். ஆன்சர். இதுவும் அதே தான். தென் 1.8 ரைட் 3 சென்டென்சஸ் அபவுட் த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு 3 சென்டென்சஸ் எழுதணும். இங்கே வந்து பிங்க் கலர் இருக்குது. பிகாஸ் நான் 5th புக்கில் இருந்த எடுத்ததவே அப்படியே வச்சுட்டேன். 4th இதே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தோணுனதை எழுதிக்கலாம். தென் 1.9 ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ரைமிங் வேர்டு தான். ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரீட் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை ரீட் பண்ணி லாஸ்ட்டாக ஆன்சர் ஃபில் பண்ண போகிறோம். ஆன்சர். தென் ரீட் அண்ட் மேட்ச் த சென்டென்ஸ் டு த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த சைடு இருக்க பிக்சர் ரீட் பண்ணி எந்த சென்டென்ஸ்க்குரிய பிக்சர் எதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் fill in the blanks. இந்த பேசேஜ் ரீட் பண்ணி அங்கங்கே இருக்க கேப்பில் வந்து இந்த பிக்சரை பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர். தென் டிக் த ஆக்டிவ் ஒன்ஸ் அண்ட் கிராஸ் த லேசி ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி அது ஆக்டிவாக இருந்தால் டிக்கும், லேசியாக இருந்தால் கிராஸும் பண்ணணும். ஆன்சர். தென் ஷேட் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் ரெலவெண்ட் டு த பிக்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சருக்கு ரெலவெண்ட்டாக இல்லாதது எதுன்னு பார்த்து நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இது ஆன்சர். இதுதான் ரெலவெண்ட் இல்லாதது. தென் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெல்லிங் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான ஸ்பெல்லிங் இருக்க வேர்டை பார்த்து நம்ம எழுதணும். சூஸ் பண்ணி ஆன்சர் எழுதியாச்சு. தென்
1.16 choose and write the correct sentence for the picture கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சென்டென்சஸ் இருக்குது. அந்த சென்டென்சஸ்க்குரிய பிக்சர் எதுன்னு பார்த்து அதுக்கு நேராக நம்ம எடுத்து எழுதணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் 1.18 ஷார்ட் அண்ட் ரைட் த சென்டென்சஸ் அண்டர் ஆக்டிவ் அண்ட் லேசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற சென்டென்ஸை வந்து பார்த்து அது ஆக்டிவ்க்குரியதா இல்லை லேசிக்குரியதான்னு பார்த்து அதில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம அடுத்து இருக்கிற அந்த ஆக்டிவ் லேசி பார்ட்டில் எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆக்டிவ். தென் இதெல்லாம் லேசியில் இருக்கணும். இது லாஸ்ட் ஒன் அன்டைடி. டைடினா சுத்தம், அன்டைடினா சுத்தம் இல்லாமல். தென் 1.19 ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியாச்சு. தென் இந்த இதுவும் அதே தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட்டாக அந்த வித் சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும். தென் லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட். ஸோ இந்த ஸ்டோரியை கவனித்து நம்ம ரீட் பண்ணணும். தென் ரீட் அண்ட் ரைட் த அப்ராப்ரியேட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் கேரக்டர். ஸோ இங்கே வந்து அந்த ரொபோட்டும் விக்கியும் பேசிக்கிட்ட அந்த சென்டென்சஸ் இருக்குது. இதில் யார் இது எதெல்லாம் ரொபோட் பேசினது எதெல்லாம் விக்கி பேசினதுன்னு பார்த்து அதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம். பார்த்து கீழே அந்த ரொபோட் விக்கி இருக்கிறதுல அப்படியே இதை ஒரு சென்டென்ஸாக ரீட் பண்ணி அதில் எழுதணும். ஆன்சர். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ரொபோட் பார்ட்டில் இருக்கிறது. தென் இது வந்து விக்கியோடது. டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதுக்குரிய பிக்சர் எதுன்னு பார்த்து நம்ம டிக் பண்ணணும். ஆன்சர். தென் 1.21 சூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில் இன் தி பிளாங்க், இந்த பிளாங்க்ஸ்லாம் கரெக்டான வேர்டை பார்த்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஆன்சர். தென் 1.22 சர்க்கிள் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்டுக்குரிய ஆப்போசிட் வேர்டு. ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து கேர்லெஸ் வந்துடுது, பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக தான் பார்த்துருக்கேன். ஆப்போசிட். ஆன்சர் பார்த்துடலாம். தென் மேக் 2 sentences using the words given in the table கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் இருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம 2 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆன்சர். தென் 1.24 rewrite each sentence using the correct meaning of the underline word. ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்டுக்குரிய சரியான மீனிங் ஸ்னானிம்ஸ் மாதிரி. ஸோ அதுக்குரிய மீனிங் பார்த்து நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கும், அந்த அண்டர்லைன் வேர்டுக்குரிய மீனிங் மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். அந்த வேர்டை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டுக்குரிய மீனிங் மட்டும் நம்ம எழுதிக்கணும். தென் ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் ஈச் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும், நம்மளோட ஓன் தான். ஆன்சர் பார்த்துலாம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தோணுறதை நம்ம எழுதிக்கலாம். தென் 1.26 ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை ரீட் பண்ணி நம்ம சரியாக டிக் போடணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் இதுக்குரிய ஆன்சரும் பார்த்துடலாம்.
தென் ரீட் அண்ட் ரைட், இதை ரீட் பண்ணி கீழே அதை வந்து டைலாக்காக நம்ம ஃபில் பண்ணணும். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டோரியில் இருக்குது, த ட்ரிக் ரோபோட் ஸ்டோரியில் இருக்குது, நம்ம அதை பார்த்து எழுதிக்கலாம். தென் மை ஜேர்னல், இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க கண்டென்ட், அதை பார்த்து நம்ம கீழே எழுதணும். ஸோ இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு 5 லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்து எனி 5 அப்படியே கூட எழுதிக்கலாம். இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தோணுறதை எழுதிக்கலாம். இதோட மாடியூல் 1 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து மாடியூல் 2 நோ யுவர் டைம் வி வில் see in that video. Thank you.